ஹோலி கிராஸ் இன்டர்நேஷனல் பள்ளி பெருமையுடன் வழங்கும் மீட்பர் மெஸ்ஸியா. அம்மா அம்மா, எங்களுக்கு இன்னையிலிருந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே விட்டுருக்காங்கம்மா. அப்படியா கண்ணா, சூப்பர். இந்த ஹாலிடேஸ்ல போனை அதிகமா பார்க்காம என்ஜாய் பண்றீங்களா? அம்மா அம்மா, எங்க 2 பேத்துக்கும் செம்மையா போர் அடிக்குது. அதனால ஒரு கிறிஸ்மஸ் கதை சொல்றீங்களா? சொல்றேனே. சுமார் 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் மெசியா பிறந்த கதைய சொல்றேன், கேளுங்க. நாட்டிலே பாவனி நீதி மாதிரியே ஏசையாவின் மொழி பூமியில் மாறிப்பூவாய் வெண்மாலாகா நின் நாமம் வார்த்தே கன்யாவன சாகி காலமொரும் நிற்பூவாய் மன்னாகையும் காக்குவான் ஓமன பைதல் வந்தே. நாசரேத்தைச் சேர்ந்த கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு நாள் மரியா தன் வீட்டில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது கடவுளின் தூதுவர் கப்ரியேல் மரியாள் முன் தோன்றினார். மரியா, மரியா, எழுந்திரு. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, நீ பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவர் என்றென்றும் உம்முடன் இருக்கிறார். மரியாளே, கண் கலங்காதே, நீ உன்னதமானவர். நீ ஆண்டவரின் அன்பையும் அருளையும் பெற்றவர். விண்ணகத்திலிருந்து ஆண்டவரின் கிருபையால் நீ ஒரு அதிசய குழந்தையை பெற்றெடுப்பாய். அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவரே ஆண்டவரின் குழந்தை. இந்த உலகின் இரட்சகர் அவரே. இந்த உலகை ஆளப்போகும் இறைமகன் அவரே. அவர் ஆட்சிக்கு மட்டும் முடிவே இருக்காது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. கலங்காதே மரியாளே, ஆண்டவரின் வல்லமை உம்மீது நிழலாயிருக்கும். உமக்கு பிறக்கும் குழந்தை தூய்மையானவர், ஆண்டவரின் மகன். நான் ஆண்டவரின் அடிமை. உன் வாக்குப்படியே எல்லாம் நிகழட்டும். திருமணத்திற்கு முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை பாவங்களிலிருந்து மீட்பார். ஆண்டவரே, என் மனக்குழப்பத்தை தெளிவடைய செய்தீர். நான் முழு மனதுடன் மரியாவை மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன். வானதூதரின் அறிவுறுத்தலின்படி யோசேப்பும் மரியாளும் திருமணம் முடிந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். அப்பொழுது இதனால் அனைத்து மக்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று மன்னர் அகஸ்து சீசர் கட்டளையிட்டு உள்ளார். எனவே மக்கள் அனைவரும் தங்கள் ஊருக்கு சென்று குடிமதிப்பு எழுதும்படி கேட்டுக்கொள்கிறோம். யோசேப்பு தான் தாவீதின் வம்சம் என்பதால் குடிமதிப்பு எழுத கர்ப்பவதியான தன்னுடைய மனைவி மரியாளுடன் தாவீதின் ஊருக்கு சென்றார். அப்போது மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டதால் அருகில் இருக்கும் சத்திரத்துக்கு சென்று இடத்தினை தேடினார்கள். ஐயா, என் மனைவி பிரசவ வழியால் வேதனைப்படுகிறார். உங்கள் சத்திரத்தில் ஏதாவது இடம் இருக்கிறதா? இடமெல்லாம் ஒன்னும் இல்ல.
ஐயா, என் மனைவி பிரசவ வலியால் ரொம்ப துன்பப்படுறாங்க. உங்க சத்திரத்தில் ஏதாவது இடம் இருந்தா கொடுங்க ஐயா. இடமா? இல்ல இல்ல, போ போ. அம்மா, என் மனைவி பிரசவ வலியால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. உங்க சத்திரத்தில் ஏதாவது இடம் இருந்தா கொடுங்கம்மா. என் வீட்டில் இடம்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் பிரசவ நேரம்னு சொல்கிறீங்க. வேணும்னா எங்கள் வீட்டில் மாட்டுத்தோளம் பின்னாடி இருக்கு, அங்கே வேணும்னா தங்கிக்கோங்க. ரொம்ப நன்றி அம்மா. மரியா, வா, அங்க மாட்டுத்தொழுவம் இருக்கு, வா அங்க போலாம். தாவீதின் நகரத்தில் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் வயல்வெளிகளில் தங்கி இரவு நேரத்தில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தரின் தூதர் அவர்கள் முன் தோன்றினார். பயப்படாதீர்கள். உலக மக்கள் அனைவருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறேன். அது என்னவென்றால், இன்று உங்களுக்கான மீட்பர் தாவீதின் நகரத்தில் பெத்லஹேம் என்னும் ஊரில் ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கிறார். நீங்கள் சென்று அவரை காணுங்கள். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் வானதூதர் நமக்கு இட்ட இந்த காரியத்தை உடனே செய்வோம். உன்னதரின் கடவுளை வணங்குவோம். கிழக்கு தேசத்தின் ஞானிகள் அமர்ந்திருக்க திடீரென வானத்தில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் தோன்றியது. அதை பார்த்த ஞானிகள், யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார், வாருங்கள் அவரை கண்டு வணங்கி வருவோம். ஞானிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து ஏரோது நாட்டை அடைந்தார்கள். அவர்கள் நேராக அரண்மனைக்கு சென்று ஏரோது அரசரை வணங்கினார்கள். அரசருக்கு வணக்கம். அரசே, யூதர்களுக்கு அரசராக பிறந்தவர் எங்கே? வானத்தில் அவர்களின் நட்சத்திரத்தை பார்த்து வந்தோம். அப்படியா? யூதரின் அரசர் எங்கே பிறந்திருக்கிறார்? தாவீதின் நகரமான பெத்லகேம் என்னும் ஊரில் பிறந்திருக்கிறார். சரி, நீங்கள் சென்று பார்த்து என்னிடம் சொல்லுங்கள். அதன் பின் நானும் வந்து அந்த குழந்தையை பார்க்கிறேன். உத்தரவு அரசே. அந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள்.
மனம் மலர்ந்திட, அகிலத்தில் பாவம் மறைந்திட, உதித்த இளம் விடியலே, மார்கழி பனியில் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த புனித ஒளியே, துன்பங்கள் களைந்துவிட, துயரங்கள் தகர்த்துவிட விடியலென வந்தவரே, தங்க தாரகை பெற்றெடுத்த தவ புதல்வரே, பெத்லகேம் சூரியனே, அன்பை மட்டும் விதைத்து சென்ற இயேசுபிரானின் பிறந்த நாளில் நாமும் அன்பை விதைப்போம், அன்பால் உலகை ஆள்வோம். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.